அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய ஃப்ரீ எம்சிக்யூ சீரிஸ்ல டே 4ல ஜாயின் பண்ணியிருக்கோம். டே 4 எக்ஸ்பிளைன்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கோம். இன்ஷால்லாஹ் 2 நாளைக்குரிய வீடியோஸ் ஒரேடியா போடுற மாதிரி உங்களுக்கு நடைபெறும். அதே போல இன்னொரு வீடியோஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சது 15, 16 மட்டும் தான் இருக்கு. அதை முடிச்சுட்டு இன்ஆர்கானிக் பேப்பர் கிளாஸ், பெய்ட் கிளாஸ் தொடங்கும். ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இப்போ கேள்வி வாசிப்போம். ஏ கேஸ், பி கேஸ் ஆகியவை சி கேஸ், டி கேஸ் என்ற தாக்கத்தில் ரைட் ஏ பி சேர்ந்து சிடி உருவாங்க. தாக்க வீத மாறிலி என்று தந்திருக்கு. தாக்க வீத கோவைன்னு வரும். ரைட், வீத மாறிலி தான் கே. தாக்க வீத கோவை ஆர் சமன் கே ஏ கேஸ் பி கேஸ் ஆகும். இது யாரும் கவனிக்கல போல. ரைட், தரப்பட்டுள்ள வெப்பநிலையில் இத்தாக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விரைத்த பாத்திரத்தில் சொற்றளவு பிஜி சேர்க்கப்படும் போது பி கேஸ் நடைபெறும் மாற்றங்கள். ரைட், இப்ப நீங்க கவனிக்க வேண்டியது ஏ கேஸ் பி கேஸ் வந்து தாக்க வீதம் தங்கி இருக்கிறது எது? தாக்கி எல்லாம் மாற்றணும். அப்ப கே ரைட், இப்ப என்ன செய்யறாங்களா? விரைத்த பாத்திரம் அடுத்தது மாறா வெப்பநிலை தந்திருக்கா? தரப்பட்டுள்ள வெப்பநிலை குறித்த வெப்பநிலை. ரைட், இப்ப என்னண்டா ஏ கேஸ் பி கேஸ் ரைட் சேர்க்கப்படும் போது பி கேஸ் கொஞ்சம் கூட்டுறாங்க. ரைட், பி கேஸ கூட்டினா என்ன நடக்கும்? எல்லாம் கேஸ் தான் தந்திருக்கு. ரைட், இப்ப பி கேஸ கூட்டும் போது என்ன நடக்க போகுதுடா? தாக்கம் முன்னோக்கி நடப்போகுது. இங்க பி கூட போகுது. பி ஒண்ணு என்ன செய்யும்? தாக்கம் வீதம் கூட போகுது. தாக்க வீதம் ஆர் அதிகரிக்க போகுது. ஆகவே முத்தோலை தாக்கி நடப்போகுது. இப்ப இல்ல கேள்வி என்ன நடக்க போகுதுன்னு கேள்வி. இங்க கே என்றது மாறுமா? தாக்க வீதம் மாறிலி மாறாது. ஏன் எதுல மட்டும் தங்கி இருக்கும்? ஒன்லி வெப்பநிலையில மட்டும்தான் தங்கியிருக்கும். எங்க தங்கி இருக்கும்? வெப்பநிலையில மட்டும் தங்கியிருக்கும். ஆகவே கே மாறாது. முதலாவது எடுகோள். அப்ப விடைய பாருங்க. ஆகிய ரெண்டும் மாற ஆகிய ரெண்டும் அதிகரிக்கும் பிள்ளை. ஆகிய ரெண்டும் குறையும். மூன்றாவது பிள்ளை, ஐந்தாவது பிள்ளை. இப்ப மிச்சம் இருக்கிறது ரெண்டாவதும் நாலாவது. கே தாக்க வீதம் ஆகிய ரெண்டும் மாறாது. கே மாறாது இருக்கிறது தாக்க வீதம் அதிகரிக்கும். தாக்க வீதம் அதிகரிக்குது. எங்க கூட்ட இது கூடுது, தாக்க வீதம் அதிகரிக்கு. அப்ப என்ன? கே மாறாதிருப்பதுடன் தாக்க வீதம் அதிகரிக்கு. இந்த ஆன்சர் எத்தனை? நான்காவது ஆன்சர். ரைட், இப்ப 7வது வினாக்கு என்ன ஆன்சர்? 4th ஆன்சர். நிறைய பேர் தியரி படிக்கிறீங்க, தியரி கம்ப்ளீட்னு சொல்றீங்க, பட் கேள்விக்கு ஐடியா விளங்க நாங்க இங்க படிப்பிக்கலன்னு சொல்றீங்க. அது மிகப்பெரிய முட்டாள்தனம். கேள்விகளை இலகுவா அணுகி கொண்டு பயன்படுங்க. ரைட், சமநிலையில வர கேள்வி எல்லாம் மிகவும் விளங்கும். ஒரே கேள்வி தான் திருப்பி வருது. கன்செப்ட் சேம், கேள்வி கன்செப்ட் சேம். பிகாஸ் இதுக்கு மேல கேள்வி எடுக்கல. அதான் கேள்வி. 2011 இப்போ வரைக்கும் பார்த்தாலே போதும். அது மட்டும் தான் பார்க்க. பழைய சிலபஸ்ல கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு, பட் இதுகள் அணுகலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது 3D மூலகங்கள் தொடர்பான பின்புற கூட்டுக்கள் சரியானது. ரைட், Sc3+ அதுலயும் டீன்றது காணல. அதையும் நீங்க சொல்லல. நான் டைப் ஆகிருக்கு. பாமினி டைப்பிங் மிஸ்டேக். டி இலத்திரங்கள் காணப்படாததால் எஸ்சி ஆனது தாண்டல் மூலமாக கருதப்படும். தாண்டல் மூலகம் தான் என்ன? அணு ஒன்று அது உறுதியான அணு நிலையிலோ அல்லது அயன் நிலையிலோ அணு நிலையிலேயோ அல்லது உறுதியான அயன் நிலையிலேயோ நிரம்பல் அடையாத டி இலத்திரங்கள் காணப்பட்ட அது என்ன? தாண்டல் மூலகம். இதுக்கு என்ன இடத்துல நிலை? இப்ப எஸ்சிக்கு என்ன? ஏ எழுதுற முன்னாள் அவ்வளவு வரும். 4s1 3d2. அப்ப Sc3+ 4s நோட் 3d நோட் முழுமையா நிரம்பல் அடையில தானே. அப்ப என்ன? அது ஒரு தாண்டல் மூலகம். ரைட், ஆகவே அந்த கூற்றுப்பிள்ளை என்ன? இந்த கூற்று முதலாவது கூற்றுப்பிள்ளை. ரைட், ரெண்டாவது தாண்டல் மூலங்களை கட்டணை கொண்ட நீர்க்கரசியில் எப்போதும் நிறமுள்ளவை ஆகும். பிழை. ஏன் பிழை? எஸ்சி நீர்க்கரைசல் நிறமற்றது. சிம்பிள். அதே மாதிரி தீட்டோப்பில் ஏற்கனவே படிச்சீங்க. ஜெட்டனி
நீரக்கரசன் என்ன நிறமற்றது, நீர்க்கரசன் நிறமற்றது. அப்ப என்ன கூற்று பிழை. முதலாவது கூற்றும் பிழை, ரெண்டாவது கூற்றும் பிழை. மூன்றாவது பாருங்க, நீர்க்கர